சின்ஸ் 2024 ஜான்வரியிலேருந்து நாங்கள் மரியா ஜெனிஃபரோட பொலிட்டிக்கல் டிஜிட்டல் கேம்பெயின்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரப்போகிற 2026 எலெக்ஷன் வந்து அவங்க பொலிட்டிக்கல் கரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட்டு 6-7 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளோடு தான் மக்களை சந்திப்பாங்க. ஆனால் என்னுடைய மக்களை நான் வந்து இந்த வாட்டி வாக்குறுதிகள் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்கான கமிட்மெண்ட்டோடு சந்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டோட தான் இந்த வாட்டி தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் உருவானது கனவு கன்னியாகுமரி அப்படிங்கிற வந்து ஒரு விஷன். அந்த ஐடியா கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. ஸோ எங்களோட டாஸ்க் என்னென்னா அவங்களோட அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷுவல் ஃபார்மாக ஒரு வீடியோவாக டெலிவர் பண்ணுறது. பொதுவாக அரசியல் அப்படின்னாலே தங்களோட மேனிஃபெஸ்டோவை வந்து போஸ்டர்ஸ் மூலமாகவோ பேம்ப்ளெட்ஸ் மூலமாகவோ மக்களுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அந்த மாதிரியான ஒரு ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம காண்ற கனவை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணாதான் நம்மளுடைய மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சுது. அந்த ஒரு டஃப்பான ஒரு விஷயத்தை எங்களோட டீம் ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஐடியாவை கேட்டோன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுது. ஸோ ஆஸ் எ டீமாக நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். கனவு கன்னியாகுமரி கேம்பெயினுக்கு ஒரு லோகோவும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். சாதாரணமாக ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்குள்ள லோகோ மாதிரி இல்லாமல் இந்த ஆக்சுவலான ஒரு மூமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு லோகோ மாதிரி வந்திருக்கு. இந்த கனவு கன்னியாகுமரி அப்படிங்கிற ட்ரீம் விஷனை நாங்கள் ஒரு 8 செக்ஷன்ஸாக பிரிச்சிருந்தோம். இந்த 8 செக்ஷன்ஸ்லேயுமே வந்து டீப்பராக நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுக்க போகிறோம் மக்களுக்கு அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டாஸ்காக இருந்தது. அந்த 8 செக்மெண்ட்ஸ்லையும் என்ன கண்டென்ட் பேச போகிறோங்கிறத ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கே போனோம். அந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கு காரணம், ஜெனிஃபர் ஏற்கனவே ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த 8 செக்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன கேப்ஸ் இருக்குது, அதில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, இவங்க என்ன சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. அதை எங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு நரேட்டிவ் க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட வேலையாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோமோ அந்த சைட்டுக்கே போய் அந்த விஷயத்தை உள்வாங்கி அந்த விஷுவலாக அந்த இடத்த காமிச்சு நாம் என்ன கமிட்மெண்ட் கொடுக்க போகிறோம் நம்மளோட மேனிஃபெஸ்டோவில் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அப்படிங்கிறத அழகான ஷார்ட் டாக்குமெண்ட்ரி வீடியோஸாக நாங்கள் பண்ணோம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயும் இன்வால்வ் ஆகிருந்தேன். அவங்க பேசுகிற விஷயங்கள் ஏதாவது தப்பான டேட்டா இருக்கா, பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவை கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா, அது எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுறது என்னோட வேலையாக இருந்துச்சு. அதுக்காக லாஸ்ட் 10-15 இயர்ஸாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சம்மந்தப்பட்ட நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணோம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட்டேஜஸை வந்து எடிட்டிங் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அதில் வரக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய விஷுவல் அனிமேஷன்ஸ் எப்படி இருக்கும், மோஷன் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும், லோகோஸ், பிராண்டிங், கலர்ஸு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் கொஞ்சம் அமெரிக்கன், யூரோப்பியன் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். இது எடிட்டிங் டேபிளுக்கு வரும்லே ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. இது யூஸ்வலாக லைக் நாங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்லேருந்து இது லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து ரொம்ப லைக் என்ன எக்ஸைட் பண்ணிச்சுது. ஃபஸ்ட்டு அதோட ஸ்டைலை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். லைக் அனிமேஷன்ஸ், விஷுவல் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து எங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இதோட டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மி. அதை அச்சீவ் பண்ணணும், பட் ஆனால் அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களோட பெரிய லைக் சேலஞ்சாக இருந்தது. ஸோ அதை வந்து பண்ணணுன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் உள்ளே கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒன்று கிராக் பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்து அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளால் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை லைக் அச்சீவ் பண்ணோம். அண்ட் நவ் இட் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் த ரிசல்ட் கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப லைக் சந்தோஷமாக இருக்குது. இந்த கேம்பெயின் வந்து நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் மாதிரி பேம்ப்ளெட்டும் சோஷியல் மீடியாவோடு முடிஞ்சிடக்கூடாது. ஸோ இதுக்காக ஒரு ஃபுல்-ஃப்ளெட்ஜ் வெப்சைட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் www.mariajennifer.comனு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த வெப்சைட்டில் இந்த கேம்பெயின் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இன்டெப்த்தாக இருக்கும். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவான வெப்சைட்டாக இருக்கும். மேமோட கேம்பெயின்ஸ்லாம் அதில் வந்து ட்ராக் பண்ணி பீப்புளெலாம் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வெப்சைட்டோட டிராஃபிக் நல்லா இருந்துச்சு, பீப்புளோட இன்ட்ராக்ஷனும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஆன் கிரவுண்டில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறதான் எங்களோட பர்பஸாக வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணும்போதே இது ஆன்லைனில் பல பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணிச்சு. நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு விஷுவல் மீடியமாக காமிக்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இதனால் நான் கண்ட கனவை இப்போ என்னுடைய மக்களாலேயும் காண முடியும்.